பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர். எனவே இவர் கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே எங்கள் நிறுவனர், எங்களை எல்லாம் வளர்த்தவர், எங்களை எல்லாம் அரசியலில் அடையாளம் காட்டியவர், அவர் சில செய்திகளை சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், இதுதான் அரசியல், அதாவது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டது, இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். 28ஆம் தேதியே அன்புமணி அவர்களுடைய தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது. நான் தான் புதிய தலைவர், கட்சியுடைய நிறுவனர் நான் தானே. ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணதா சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் இன்னும் தலைவராக தொடர்றாரு நீங்க சொல்றீங்க? அதாவது அவர் எந்த தருணத்தில் நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கேள்வியை இங்கே கேட்கணும். பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்று நீங்க கேட்குறீங்க. எங்கே பொதுக்குழுவை கூட்டப்பட்டது? யார் அந்த பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்கினார்? அந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்தது யார்? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய சீரிய முயற்சியால் தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கென்று கொள்கை விதிகள், கட்சியினுடைய விதிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு. இங்கே எந்த தனிநபரும், அது நிறுவனராக இருந்தாலும் கூட, தனிநபர்கள் முடிவு எடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஜனநாயக அடிப்படையில் பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட செயற்குழு இவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு. அப்படித்தான் இதுவரையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அதற்கு அடுத்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதே போன்று அந்த பொதுக்குழுவில் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை கேட்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது. எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நடைபயணம் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு நெருக்கடி கொடுத்து வராங்க. பார்க்க முடியும். ராமதாசனுடைய இந்த நெருக்கடியை மீறி அன்புமணியால் இந்த அரசியல்ல எப்படி நீடிக்க முடியும் நினைக்கிறீங்க? அதாவது இதை பற்றி நாங்கள் ஒரு சிறிதளவும் கவலைப்படவில்லை. அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது ஒரு உறுதியான பயணம், நிலையான பயணம், மக்களுடைய நலன் சார்ந்த பயணம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை. இது ஒரு சத்திய சோதனை. இந்த சத்திய சோதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிந்த பார்வையோடு, உறுதியான மனநிலையோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார், சந்தித்து வருகிறார். அதை கடந்து செல்வார். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும், அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய பயணம் தெளிவாக. எங்களுக்கும் அதுதான் பெரும் விருப்பம். இது ஏதோ இன்று நாளை அல்லது இந்த வாரத்திற்குள் முடிந்து விட்டால் மகிழ்ச்சி என்ற அளவில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் இது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நிச்சயமாக இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயணம் என்று அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர் பெருமடைய வேண்டும். அத்தகைய நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். என்னங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை. அப்படி நோக்கமும் எங்களுக்கு அல்ல.
அதுக்கான தேவையும் இப்பொழுது இல்லை. எனவே அது வந்து இப்போ அதை பற்றி பேச வேண்டிய சூழல் என்பதே கிடையாது. சமயத்துல 2 பிரிவா இருக்கீங்க. கூட்டணி விஷயம் அந்த மாதிரி விஷயம் விளங்கும் பொழுது இந்த பிரச்சனை முடியாட்டி முடிவெடுக்கக்கூடிய நிலையில வந்து அன்புமணி ராமதாஸ் இருப்பாரா? இல்லை, அதெல்லாம் செட்டில் ஆகிடுங்க. அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனையெல்லாம் விரைவில் வந்து ஒரு சமாதானமான ஒரு சூழல் என்பதை உருவாகிவிடும். அதில் எந்த குழப்பமும் இருக்காது. எனவே கட்சி தொண்டர்கள் என்பவர்கள் இன்று அன்புமணி ராமதாசருடைய இந்த பயணத்தை ஒரு வெற்றிகரமான பயணமாக நடத்தணும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். மகளிர் மாநாடு வருது, அது வந்து கட்சியின் தலைவராக அன்புமணி அவர்கள் கலந்துக்குவாங்களா? அது பிறகு உங்களுக்கு சொல்கிறோம். உரிய நேரத்தில் அதுக்கான தகவல் என்பது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கே தெரியாது. அவர் 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 மகளிர் மாநாட்டிற்கான அந்த அறிவிப்பிலேயே அன்புமணி அவர்களுடைய படம் இல்லை என்று உங்கள் மூலமாகத்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அது பிறகு பார்த்துக்கலாம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.